இப்போது எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு பகுதி, நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு பகுதி, எல்லாருக்கும் ரொம்ப ரசித்து செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் இந்த பகுதி நிறைய இடங்களில் வந்து அடி வாங்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய அளவில் ஒரு பின்புலத்தை கொண்ட ஒரு நம்முடைய உணவு கலாச்சாரம் இன்றைய சூழலுக்கு எந்த அளவில் மாற்றம் அடைஞ்சு நம்முடைய பாரம்பரிய உணவுகள் புறம் தள்ளப்பட்டு இன்றைக்கி வந்து அதிகமாக மேற்கத்திய உணவுகளோட நம்முடைய கலாச்சாரம் இப்போ அதிகமாக சந்திச்சுட்டு வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது அதிகமாக நம்ம அந்த சப்ஜெக்டை பேச வேண்டியதில்லை. என்ன காரணம்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் நீங்கள்லாம் அந்த தளத்திலிருந்து தொட்டுட்டு வந்த விஷயங்கள் தான். அப்போது பொய்யாமொழி புலவனின் ஒரு வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறுபாடில்லா உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிர்க்கு ஒன்று. இங்கே என்ன விளையுதோ அந்த உணவு நமக்கு பொருத்தமானது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுனேன். அப்போது ஒரு உணவு நன்கு செமித்து ஜீரணித்து கழிவு பாதைக்கு சென்ற பின்னாடி தான் மறுபடியும் ஒரு உணவு நம்ம உடல் வந்து எடுத்துக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரணங்களையும் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து சுவை என்ற ஒரு அடிப்படையில் வந்து புறம் தள்ளி இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் துரித உணவுகளின் தன்மைக்குள்ளே வந்து இன்றைய மனித சமூகம் சிக்குண்டு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக புரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ இந்த முறைக்கு மாற்று என்ன? 1000த்திற்கும் மேற்பட்ட அரிசி வகைகளை இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கண்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அரிசி ரகங்களை வந்து பயிரிட்டு உலகுக்கே வந்து இந்த உணவு கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்த ஒரு தன்மை இன்றைக்கி வந்து எதில் நம்ம கேபிட்டல் ஆனமோ இல்லையோ, சர்க்கரையில் வந்து உலகளாவிய அளவில் வந்து நம்ம வந்து ஒரு முதலிடத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இதை நம்ம வருந்தி சொல்கிறதா? நம்மளுடைய சாதாரண ஒரு பழைய சோறு நீச்ச நீர் வந்து 1 லிட்டர் வந்து 1000 ரூபாய்க்கு விற்பனையாகுது அமெரிக்காவில். சாதாரண நம்மளுடைய பழைய சோறு மாப்பிள்ளைச்சம்பா அரிசியில் செஞ்ச பழைய சோறோட நீச்ச நீர் 1000 ரூபாய்க்கு அமெரிக்காவில் விற்பனையாகுது. 15 வேப்பங்குச்சி 750 ரூபாய்க்கு விற்பனையாகுது. சொடக்கு தக்காளின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது களை செடி மாதிரி எல்லா இடங்களையும் வளரக்கூடியது. அந்த சொடக்கு தக்காளி 100 கிராம் 1500 ரூபாய்க்கு அங்கே விற்பனை ஆகிட்டுருக்குது. அப்போது இங்கே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அனைத்துமே வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக புரிஞ்சுக்குது. நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? அப்போ இந்த புரிதலுக்கான ஒரு முயற்சி, இந்த வனக்குழியில் எங்களோட முக்கியமான ஒரு நோக்கம், ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒருவேளையாவது இயற்கை உணவு. இயற்கை உணவுன்னா நீங்கள் என்னமோ ரொம்ப மேஜிக்கலாக நீங்கள் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. எளிமையாக சூரிய ஒளியில் விளைந்த உணவுப் பொருட்களை அதோட சத்துக்கள் சிதைவுறாமல் வண்ணங்கள் மாறாமல் நம்மளுடைய தட்டுக்கு வருது அப்படின்னா அது இயற்கை உணவு. அப்போ எந்த மாதிரின இயற்கை உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் பொருந்தும், நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசௌகரியங்களை வந்து நீக்கும், நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உணவு கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஏன் மிகப்பெரிய அளவில் இருந்ததுன்னா, இதில் உணவுக்குன்னே ஒரு அரசர் இருந்தாருன்னு நம்ம படிச்சிருப்போம். நலமகாராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். ஒரு தளவாழை இலையில் 1000 வகையான உணவுகளை பரிமாறினாங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ரசத்தை பற்றி கலிஃபோர்னியாவில் அவன் ரிசர்ச் பண்ணிருக்கான். நம்ம ரசத்தில் இருக்கக்கூடிய மிளகையும் சீரகத்தையும் அதில் இருக்கக்கூடிய திப்பிலியும் அதில் கொடுக்கக்கூடிய தனியா மற்ற அதுக்குள்ளே வரக்கூடிய இந்த புளி கரைசல், இது எல்லாம் எப்படி நமக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவம் மாறுது அப்படிங்கிறத அவன் அழகாக ரிசர்ச் பண்ணுறான். ஆனால் நம்ம வந்து அதை கிண்டல் பண்ணிட்டுருக்கோம், நம்முடைய விஷயங்களை புறந்தள்ளிகிட்டு இருக்கோம்.
நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்ருக்கோம்? பீஸா, பர்கர், இது பேல்பூரி, பானிபூரி, நூடுல்ஸு, ஜங்க் ஃபுட்டுங்க. ஆமாம், பாஸ்தா, ராஸ்தா, இப்படி ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு நம்முடைய இன்றைய இளைய சமூகம் வந்து அதை இறுக பற்றிடுச்சு. அப்போ இதிலிருந்து விலக்கி ஒரு ஆரோக்கியத்தை ஒரு இல்லங்களிலும் கொண்டு சேர்க்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வச்சுக்கணும் மனசில். 1, தினம் ஒரு நெல்லிக்கனி என்றும் இளமையை தரும். 5 கருவேப்பிலை உன் இளமையை என்றும் மீட்டெடுக்கும். இந்த மாதிரின சில செய்திகளை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய உணவின் முறைகளில் இருக்கக்கூடிய பட்டை தீட்டாத கைக்குத்தல் அரிசிகளை பயன்பாட்டினை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஒரு ராகிலையும் ஒரு சோளத்துலேயோ இருக்கக்கூடிய ஒரு 100 கிராம் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் 1 கிலோ ஓட்ஸ்லேயே இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அப்போ இந்த ராகி, சோளம், கம்பு, திணை, குதிரைவாளி, சாமை, காடக்கன்னி, இப்படி நம்முடைய பாரம்பரியமான ஒரு மலைக்கு வரக்கூடிய மானாவாரி உணவுகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து அரசே வந்து சர்க்கரையை வந்து மியூட் பண்ணக்கூடிய, சர்க்கரையை சமநிலையில் வைக்கக்கூடிய உணவுகளை நமக்கு சொல்லியும் அதை பின்பற்றாதது நம்முடைய தவறு. 1, இந்த உணவை சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. 1000 ஆகாதது அருகம்புல்லால் ஆகும்னு சொல்கிறாங்க. 1000 மருந்துகளை சாப்பிடாமல் நிறையா மருந்துகளை சாப்பிட்டு குணமாகாத நோய்கள் வெறும் அருகம்புல் சாறு குடித்தா குணமாகுது அப்படின்னு இருக்குது. புற்றுநோயிலிருந்து இன்றைக்கு சர்க்கரை வரைக்கும் எல்லாத்தையும் சீராக்கக்கூடிய ஆற்றல் அருகம்புல்ல இருக்குது. அருகம்புல் எங்கே இருக்குது? நீங்கள் கடந்து செல்லும் பாதைகளில் இருக்குது, சாலை ஓரங்களில் இருக்குது, வயல்வெளிகளில் இருக்குது, காடுகளில் இருக்குது, எல்லாமே உங்கள் காலடியில் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை திரும்பி கூட பார்க்கல. அப்போது நம்முடைய உணவின் முறைகளை கொஞ்சமேனும் பின்பற்றும் தன்மையை முதல்ல நம்ம வளர்த்திக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளஸ் அதுதான். இன்றைக்கி இணையத்தில் நீங்கள் போனீங்கன்னா மூக்கரட்டை அப்படின்னு ஒரு கீரை எல்லா பகுதியிலையும் தேடல் இருக்குது. இதில் பஞ்சபூத உறுப்புகளையே வந்து முழுமையாக சீராக்கும் ஆற்றல் இருக்குது. குறிப்பாக பழுதடைந்து நீங்கள் வந்து டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிறுநீரகத்தை மீட்டு உடலினை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகையாக மூக்கரட்டை அறியப்படுது. தெரியுங்களா? உங்களுக்கு யாராவது பார்த்துருக்கீங்களா மூக்கரட்டை? எப்போ சாப்பிட்டீங்க? இல்லை, அதை எப்போ சாப்பிட்டீங்க கடைசியாக? ஒரு மாதம் ஆச்சு. தினசரி சாப்பிட்றீங்க. ஐயா, மூக்கரட்டை யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க? இது வந்து தெரியாதவங்க மறுபடியும் தெரிஞ்சுக்குவோம். காலைல உங்களுக்கு அந்த இலையை பறித்து காட்டுறேன். இதே மலைகளில் தான் நான் அந்த நேத்திர பூண்டுன்னு உங்களுக்கு கண்களுக்கு விட்டேன் இல்லையா ஆயில், அதோட ஹெர்பல்ஸ் எல்லாம் இங்கே தான் நான் கலெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நமக்கு சக்தி மிகுந்த தாவர வர்க்கங்கள் வந்து நம்மளை சார்ந்தே இருக்குது. வேலியோரங்களில் முடக்கத்தான் ஒன்று இருக்கும். முடக்கத்தான் மூட்டுக்களில் வரக்கூடிய வலிகளாகட்டும், உடல் முடக்கமாகட்டும், இது எல்லாத்தையுமே சிறப்பாக அதை சீர் செய்யும் ஆற்றல் முடக்கத்தானுக்கு இருக்குது. கோவைக்கீரை இன்றைக்கி வந்து சர்க்கரைக்கு வந்து டைப் 1 யாரோ சொன்னீங்க, குழந்தைங்க டைப் 1 மாற்ற முடியுமா, அதுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கீங்களா? எங்கள்கிட்ட இப்போ வந்து 4 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியான அளவில் வந்து இப்போ சர்க்கரை மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக வந்து நாங்கள் சொடக்கு தக்காளியும் இந்த கோவக்கீரையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். இது கொடுக்கும்போது கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு சமநிலையில் இருக்குது. அப்போது இந்த உணவின் முறையை வந்து நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நம் உடல் என்றுமே ஆரோக்கியத்தை நோக்கி பயணிக்கும். அப்போ ஒருவேளை இயற்கை உணவுங்கிறது என்ன? இயற்கை உணவை சாப்பிடலாம். என்ன உணவை நம்மளால் எளிமையாக செய்ய முடியும்? இதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக நம்ம சொல்லணும்னா, ஒரு அரை மூடி தேங்காய், 2 வாழைப்பழம், இது ஒரு நேர உணவு சரியாக இருக்குது. ஒருத்தர் 10லேயே இன்னொரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் 10லேயே இன்னொரு மூடி எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய செலவாக இருக்காது. ஒருவேளை தேங்காயும் வாழைப்பழமும்
தேவை இருப்பின் 2 பேரிச்சம்பழமும் 1 கைப்பிடி வேர்க்கடலையும். இது வந்து ஒருத்தருக்கு பொருத்தமான சரிவிகித உணவு. சரிங்களா? இதுதான் வந்து எளிமையான உணவு, வலிமையான உணவு, எளிமையான உணவு, சத்துக்கள் பொதிந்தது, அன்னையின் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு சத்தை கொண்டது தேங்காய். சரிங்களா? உலகிலேயே வந்து அன்னையின் தாய்ப்பாலுக்கு இணையான உணவு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலாக தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அந்த மோனனின்னு சொல்லக்கூடிய லாரிக் அமிலம் அபரீதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் தேங்காய். சரிங்களா? அப்போ அந்த தேங்காயை தினசரி நீங்கள் எடுத்துக்கும்போது இந்த உடலுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் என்ன சொல்லுது? கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வாரியாக மொத்த தேங்காய் எங்கே போகுது தெரியுங்களா? ஏற்றுமதியாகி வெளிநாடுகளுக்கு போய் அது நமக்கே கேப்சூலாக திருப்பி வருது. 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய தேங்காயை நமக்கு 1000 ரூபாய் அது ரிவர்ஸ் ஆகி நம்மக்கிட்டேயே கேப்சூலாக வருது. இதை உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் உண்மை. அதே மாதிரி மஞ்சள்லேருந்து எடுக்கக்கூடிய குர்குமின் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட், இன்று கேன்சரையே வந்து குணமாக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை கொண்ட அந்த எக்ஸ்ட்ராக்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாது. அப்போ மொத்த நல்ல விஷயங்களையும் வெளியே அனுப்பிவிட்டு என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் தட்பவெப்பத்துக்கும் உங்களுடைய கலாச்சாரத்திற்கும் உங்களுடைய பண்பாடுகளுக்கும் பொருந்தாத விஷயங்களை இருக பற்றிட்டீங்க. இப்போ அதிலேருந்து உங்களை விடுவிச்சுக்கணுமா வேண்டாமா? அதுக்கு தான் முதல்ல நம்ம சொல்லக்கூடியது ஒருவேளை இயற்கை உணவு. நீங்கள் இயற்கை உணவுனா உடனே டப் 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 நல்லா மாற்றிடலாம் முடியாது. ஒரு வேளை சாப்பிடுங்க, பிடிச்சிருந்தால் 2 வேளையை மாற்றிக்கோங்க. ஒரு வேளை சமைத்த உணவு எடுத்துக்கோங்க. முழுக்க மனிதனோட ஃபார்மேஷன் என்ன அப்படின்னிங்கன்னா ஆல்கலைன் அப்படி சொல்லுவாங்க. 90% ஆல்கலைன், 10% ஆசிட். இந்த ஆல்கலைன்னா என்னென்னு தெரியுங்களா? காரத்தன்மையான உணவுகள் நம்ம உடலுக்கு பொருத்தமானது. எதெல்லாம் காரத்தன்மையான உணவு? அப்புறம் ஆல்கலைன் உணவுகள் அப்படின்னா முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. காரத்தன்மையான உணவுனா சமைக்காமல் சிதைவுறாமல் நீங்கள் ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா அது ஆல்கலைன் உணவு. சமைக்காத உணவுகள் ஆல்கலைன். சமைச்சிட்டிங்கன்னா என்னவாயிரும்? ஆசிட்டாக மாறிடும். புரிஞ்சுக்கலாங்கய்யா? நீங்கள் சமைக்காத உணவுகளில் இன்றைக்கி வந்து உலகளாவிய அளவில் வந்து எனி டைப் ஆஃப் கேன்சர், எப்படிங்க எனி டைப் ஆஃப் கேன்சரை வந்து குணமாக்கக்கூடிய 3 முக்கிய விஷயங்கள். இதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் எதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னா வெறும் பழங்கள் மட்டுமே கொடுத்து கேன்சரை குணப்படுத்தியிருக்கார். இதுக்கு நோபல் பரிசு வாங்கியிருக்கார். ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த பழ உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடலில் வந்து ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து கேன்சர் செல்ஸ் வந்து சர்வைவல் ஆக முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். 2வதாக பிராணாயாமம், மூச்சு பயிற்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மூச்சு பயிற்சி செஞ்சு உங்களோட ஆக்சிஜன் லெவல் அதிகரிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? கேன்சர் செல்ஸு உள்ளே வாழ முடியாது. 2வது ஆயிடுச்சா? 3வது உண்ணா நோன்பு. இது வந்து ஆட்டோபஜின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் தன்னைத்தானே எடுத்துட்டு கழிவாக வெளியே போயிடுறது. இது வந்து நீங்கள் உண்ணா நோன்பில் வந்து எல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தேடு. இப்போ இந்த ரெண்டு மெத்தேடு உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். சாப்பிடாமல் நீங்கள் ஒரு 10 நாள் எரியா அப்படின்னா இருப்பீங்களா? ஒரு நேரத்துக்கே அங்கே மூஞ்சி காட்டுறாங்க, இன்னும் சோறு இல்லையா? அப்புறம் வேறு எது சாப்பிட்றது? சண்டை வருதா? டீ இல்லைன்னா சண்டை வருதா? நமக்குள்ள கோபம் வருதா? உணவு கொடுக்கலன்னா எஸ். அப்போது நீங்கள் உண்ணாவிரதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. உங்கள் கிட்ட அந்த சிரத்தை இல்லை. 2வது மூச்சு பயிற்சி கரெக்டாக உட்காந்து செய்வீங்களா? காலைல செய்வீங்களா? கரெக்டாக செய்வீங்களா? அதுவும் செய்ய மாட்டீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், கடைசிக்கு இந்த பழங்களாவது சாப்பிட்லாமா? ரா வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ்
இதுதான் நமக்கு ஈஸி, அடித்து தூள் பண்ணிடுவோம். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ரெண்டுலேயே நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் இது செய்வோம். இது செய்கிறனால நம்ம உடல் என்றும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, ஒரு எளிமையாக ஒரு ஜூஸ் எப்படி செய்யலாம், ஒரு கீர் எப்படி செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்த அதோட பேர் என்னென்னா பீட்ரூட் கீர். என்னங்க? பீட்ரூட் கீர். வேறு ஒன்றும் இல்லை, அதில் தேங்காய் பால், பீட்ரூட்டு, ஏலக்காய், நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். அது எப்படி அடிக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டுக்கோங்க. ஒரு 3 வகையான ஜூஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப இது உங்களுக்கு என்றைக்குமே மறக்கவே கூடாது அந்த மாதிரின ஒரு ஜூஸ். ஃபஸ்ட்டு அருகம்புல். ஏன்னா அருகம்புல் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் உடலுக்குள்ளே கொடுக்கும். அருகம்புல்லுக்கு நமக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்குது, தெரியுங்களா? ஆள் போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றின்பாங்க. அவ்வளவு நுட்பமாக கீழே போகும். வெளியே பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி தெரியும். ஒரு மழை விழுந்து என்ன ஆகும், உடனே மேலே வந்து. அப்போது இது எல்லா சீதோஷ நிலையும் தாங்கி வளரும். இந்த அருகம்புல் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்ல பொடியாக கட் பண்ணுங்கள் கத்திரிக்கோலில். மிக்சிக்குள்ளே போட்டுருங்க. ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு பிஞ்சு மிளகு, ஒரு பிஞ்சு மிளகு, ஒரு பிஞ்சு சீரகம், 200 ml தண்ணி மிக்சிக்குள்ளே ஊற்றிடுங்க. ஒரு பிஞ்சுங்கிறது பாருங்கள் 2 விரல் கூட்டி எடுக்கும் அளவு. சரிங்களா? போட்டிங்களா? மிக்சி ஸ்டார்ட் பண்ணுங்க, அடிங்க, ஜல்லடை வச்சுக்கோங்க, வடிச்சிருங்க. 200 ml காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க. இது ஒரு அற்புதமான பானம். இது கூட இனிப்பு சேர்த்துறேன், டேஸ்ட் பண்ணுறேன், இது ஏதாவது சூடு பண்ணுறேன், அந்த கதையெல்லாம் வேலையாகாது. அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ போல் காப்பி டீயே குடிச்சிட்டு போயிடலாம். சில மருத்துவ முறைகள், சில இதுகளுக்கு இதில் எல்லாம் நோ காம்ப்ரமைஸ். அங்கே என்ன கொடுத்துருக்கோ அதை செய்யணும். சரி, 2வது லெமன், புதினா, இஞ்சி. லெமன், புதினா, இஞ்சி, இந்த 3ஐயும் ஒரு காம்பினேஷன் வெல்கம் ட்ரிங்க்னு நம்ம சொல்லுவோம். இது டைஜஷன், நம்மளுடைய வயிற்றை அப்படியே குழுன்னு வச்சுக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துக்குவோம். புதினா ஒரு கைப்பிடி, இஞ்சி பாருங்கள் இந்த அளவு, கட்டை விரல் இந்த அளவு இஞ்சி, ஒரு எலுமிச்சை. சரிங்களா? இந்த புதினாவையும் இஞ்சியை துருவி உள்ளே போட்டு அதே 200 ml தண்ணி உள்ளே சேர்த்துறீங்க. மிக்சியில் ஒரு ஓட்டுறீங்க. முடிச்சுட்டு கீழே ஃபில்ட்ரு பண்ணோன்னே ஒரு எலுமிச்சையை உள்ளே புழிஞ்சு விட்டுறீங்க, கலக்கிறீங்க. இது கூட நீங்கள் உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சம் கல்லுப்பு, அதுவும் கல்லுப்பு இல்லாட்டி இந்துப்பு, அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாம், கலந்து குடிக்கலாம். இல்லை இது கூட எனக்கு இனிப்பு வேணும் அப்படின்னிங்கன்னா தேனோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் குடிச்சிங்க இல்லையா, அதுதான் இந்த ஜூஸ். இதோட பயன்பாடு என்ன அப்படின்னீங்கன்னா, மலச்சிக்கலும் உணவு சரியாமையுமே மனிதனின் ஆதி நோய்கள், அதை தொட்டு வருவதே மீதி நோய். மலச்சிக்கலும் உணவு சரியாமையுமே மனிதனின் ஆதி நோய்கள், அதை தொட்டு வருவதே மீதி நோய். ஃபஸ்ட்டு 2 பிரச்சனை தான். சாப்பிட்டது நல்லா செமிக்கணும், செமிச்சது முழுமையாக வெளியே வரணும். இந்த 2 வேலை சரியாக நடந்ததுன்னா உங்களுக்கு நோய் இல்லை. இப்போ இதையே சரி பண்ணுறது தான் இந்த புதினா ஜூஸ். சரிங்களா? புதினா, இஞ்சி, எலுமிச்சை, இதோட ஒரு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கனாலும் இந்த ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். வயிறு கொடுக்கணும்னு இருக்குது. நீங்கள் என்ன டைம், எனி டைம் சாப்பிடலாம். ஆமாங்க, சிறப்புங்கய்யா. ஒரு ஆளுக்குங்கய்யா, ஒரு ஆள். இதே அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மூக்கரட்டை ஜூஸ். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷல். இது மூக்கரட்டையை நீங்கள் பயன்படுத்தி பழகிட்டீங்கன்னா சர்வ சஞ்சீவினி அப்படி வச்சுக்கோங்க. உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத உறுப்புகள், ஐயா சொன்னார் இல்லையா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 உறுப்புகள், ஹார்ட்டு, லங்கு, லிவரு, கிட்னி, ஸ்பின்னு, அதாவது ஜீரண உறுப்புகள், இது எல்லாமே மிகச்சிறந்த முறையில் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு
அற்புதமான ஒரு சாறு. இந்த மூக்கரட்டை சாறு ஒரு கைப்பிடி அளவு, அதோட தண்டு, இலை, பூ எல்லாமே எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி மூக்கரட்டை, சேம் அதே சீரகம் மிளகு ஒரே பிஞ்ச் 200 ml வாட்டர். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, முதல்ல டயாலிசிஸ் போயிட்டுருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இது கரெக்டாக கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா அவரே டயாலிசிஸ் போகக்கூடிய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். ஜூஸு தாங்கய்யா, இதில் எதுவுமே சூடுபடுத்துறது இல்லை, மிக்சியில் தான் இருக்கிறது. ஆமாம், அப்படி தேவைப்படுது. இதை சூடாக வேணும்னா சுடு தண்ணி தனியாக வச்சு அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கணும். கிடைக்காதுங்க, பவுடராக வச்சு பிரயோஜனம் இல்லைங்க. நான் இயற்கையாக சொல்லிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் நான் வர்றேன், பவுடருக்கு அப்புறம் வரேன். சரி, ஓகேங்களா? இது ஜூஸ், சரிங்களா? இதே மாதிரி ஜூஸ், எல்லா ஜூஸும் நீங்கள் தாராளமாக போடலாம். அம்மான் பச்சரிசி இருக்குது, நிறைய ஹெர்பல்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபர்தராக கரிசாலை போடலாம், தூதுவளை போடலாம், முசுமுசுக்கை, சேம் அதே சீரகம் மிளகு சேர்த்திட்டிங்கன்னா அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய ஏதாவது நச்சுக்கள் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் சீரகத்துக்கும் மிளகுக்கும் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்தது போயிடலாங்க. கீர் அப்படின்னு போட்டுக்கோங்க. கீர் வகையில் ஒரு 3 கீர் நான் சொல்கிறேன், கடன்னு எழுதிக்கலாம். ஒரு கீர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், கருவேப்பிலை கீர். இது நல்ல ஹேர் க்ரோத் ஆகணும், நான் என்று இளமையாக இருக்கணும், கண் பார்வை நல்லா தீட்சண்யமாக இருக்கணும். இதுக்கு இந்த கருவேப்பிலை கீர் சிறப்பு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல், 2 ஏலக்காய், ஒரு கைப்பிடி நாட்டு சர்க்கரை. இந்த 4 போட்டிங்களா? இந்த 4 பொருளையும் அப்படியே எடுத்து மிக்சியில் போடுங்க. ஏலக்காய் 2, நாட்டு சர்க்கரை ஒரு கைப்பிடி. இது அப்படியே எடுத்து மிக்சிக்குள்ளே போடுங்க. 300 மில்லி தண்ணி சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிங்க. 300 மில்லி இதுக்கு பொருத்தம். நல்லா அடிச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு அற்புதமான ஒரு சுவையோடு சேர்ந்த ஒரு கீர் உங்களுக்கு ரெடி. கருவேப்பிலையை சாப்பிட முடியாமல் தூக்கி வைப்போம் இல்லையா பிளேட்டில் இருந்து, அதுக்கான தண்டனை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எப்படிங்க? கருவேப்பிலையை ஒழுக்கமாக சாப்பிட்ருந்தீங்கன்னு வைங்க, ஜீரண ஆற்றல் நல்லா இருந்திருக்கும். வடிகட்டி தான் சாப்பிடுவோங்க, அப்படியே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இதே ஒரு ஜல்லடையில் வடிகட்டி சாப்பிட்டுக்கலாம். சேம் இதே மெத்தேடு தான் வல்லாரை போட்டுக்கோங்க. வல்லாரையில் இதே மாதிரி கீர் போடலாம். அந்த கருவேப்பிலைக்கு பதிலாக வல்லாரை அப்படின்னு போட்டுக்கோங்க. இதனால் என்ன, வல்லாரையினால் என்ன பயன்? ஞாபக ஆற்றல், மூளையின் ஆற்றலை, டைஜஷன், ஆஸ்துமா சம்மந்தமானது, இது எல்லாத்துக்குமே சூப்பராக கேட்கும். வல்லாரை போட்டிங்களா? அடுத்தது புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அந்த கீர் வரும். காய்களில் ஒரு 2 காய் போட்டுக்கலாம். 1 கேரட்டு. ஐயா, கீருங்கிறது ஒரே தான், ஒரு கைப்பிடி சொன்னேன் இல்லையா? 1 சொல்லிட்டேன், ஒரு மெத்தடை சொல்லிட்டேன், அதே தான். ஆமாம், அதான் கேரட்டு, பீட்ரூட்டு, சேம் அதே ஒரு கைப்பிடி. ஓகே, கீர் ஓவர். காயில் கேரட் நீங்கள் எல்லா காயுமே போடலாங்க, நூக்கோல் வரைக்கும் போடலாம். கேரட்டு, பீட்ரூட்டு, அரசாணிக்காய், பூசணிக்காய், கொடிக்காய்கள் எல்லாமே போடலாம். பாகக்காய்கறி போட்டுறாதீங்க, கீருக்கு அது நல்லா இருக்காது. ஆமாம், சரி. நம்ம இயற்கை உணவில் பால் சார்ந்த பொருளை நாங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன் பால் சார்ந்த பொருள் சாப்பிட வேண்டாம்? யாராவது தெரியுமா ஏன் பால் வேண்டாம்னு சொல்கிறோம்? ஆனால் குழந்தைகளுக்கெல்லாம் ஆயிடுது. இல்லை, குழந்தைகளுக்கு ஒரு 6லேருந்து 7 வயசு வரைக்கும் சில எலும்புகள்லாம் இருக்கும் பாருங்க, இந்த பால் போய் கொஞ்சம் இது பண்ணோன்னா அதெல்லாம் மறைய ஆரம்பிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு அந்த பால் தேவைப்படாது. சரிங்களா? அதனால் பால் இல்லாத தாய்மார்களுக்காக அது கொண்டு வந்தது. நீங்கள் உடனே அந்த பாலே தான் முக்கியம்னு நான் சொல்ல வரல.
பால் இல்லை, அவங்களுக்கு வந்து சுரக்கலை, அதுக்கு மாற்றாக நம்ம மாட்டுப்பால் கொடுத்தோம். இல்லை இதை வந்து நம்ம வைத்தியத்துக்கு தான் எடுத்தோம், பால் கூட ஒரு மெடிசனல் கலந்து கொடுக்கறதுக்கு தான் இது. சரிங்களா? அனுபானம்னு சொல்லுவோம். என்னங்க அனுபானம்? ஒரு பொருளை சாப்பிடணும், ஒரு மூலிகையை சேர்த்து சாப்பிடணும்னா அந்த மில்க் தேவைப்படுச்சு. சரிங்களா? பால் சார்ந்த பொருளில் பவித்திரமானது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது மோர். சரிங்களா? ரெண்டாவது நெய். அதில் அஞ்சு ப்ராசஸிங் செஞ்சு கிடைக்கக்கூடியது நெய், கடைஞ்சி எடுக்கக்கூடியது மோர். சரிங்களா? மோர் வந்து நம்ம இந்த வெப்ப காலத்துக்கு ரொம்ப உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி நெய் அப்படின்னீங்கன்னா ஒரு சொட்டு நெய்யில் வந்து 2.5 to 3 கிலோ ஆக்சிஜனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த நெய்க்கு இருக்குது. அதனால தான் நம்ம யாக குண்டங்கள் எல்லாம் நெய்யை வந்து ஆகுதிக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இதில் எதுவும் டவுட் இல்லைங்களா? அப்போ பாலுக்கு மாற்று என்ன? தேங்காய் பால். பால் எழுதிக்கோங்க அப்படியே. பால் இயற்கை பால்னு போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு தேங்காய் பால், ரெண்டாவது வேர்க்கடலை பால், சோயா பால், எள்ளு பால், எள்ளு, கொள்ளு பால், கொல்லை முளைக்கட்டினீங்கன்னா அதில் ஒரு பால் கிடைக்கும். இதெல்லாம் உடல் பருமனுக்கு சிறப்பாக வேலை செய்யும். கம்பு பால், கம்பு முளைக்கட்டினீங்கன்னா பால் கிடைக்கும். மக்காச்சோளத்தை முளைக்கட்டினீங்கன்னா பால் கிடைக்கும். பாலாக தான் குடிக்கணும். பருத்தி பால், பருத்தி கொட்டையை ஊற வச்சிங்கன்னா அதில் பால் வரும். ராகி முளைக்கட்டி பால் எடுக்கலாம், ராகி பால். எவ்வளோ பால் ஆச்சுங்க? 9 பால் வந்துருச்சு. போதுங்களா? நெல்லை முளைக்கட்டினீங்கன்னா பால் கிடைக்கும், நெல்லு பால். 10 பால் ஆச்சுங்களா? இந்த பாலையை அப்படியே மோரை மாற்ற முடியும். எப்படி அப்படின்னீங்கன்னா எழுதிக்கோங்க. இந்த பால் ஃபஸ்ட்டு தரமான பால் நல்லா திக்காக அடிச்சுக்கோங்க, அதையே ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. அது கூட இப்போ ஒரு டம்ளர் 200 ml வச்சுருக்கீங்கன்னா அதில் முழு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க அந்த பாலில். அது கூட இஞ்சி சாறு 1 ஸ்பூன் கலந்துருங்க. கலந்து ஒரு 1 hour ஒரு கப்பு வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 hour கழித்து கலந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மோரில் தள்ளி நிற்கணும். நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்லாம், அப்படியே குடிக்கலாம். அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா கெட்டி தயிராகிடும். இல்லைங்க, அது வந்து இங்கே நாட்டு மாட்டு பாலோட மோர். ஓகே, சரி. அதை நம்ம எப்படின்னு டேஸ்ட் பார்த்துடலாம் நாளைக்கு. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு டோஸ் கொடுத்துடலாம். புரிஞ்சிருச்சுங்களா? எளிமையாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? அடுத்தது லட்டு எப்படி செஞ்சோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு மாப்பிள்ளை சம்பா அவுள் அப்படின்னு எழுதிக்கோங்க. லட்டு செய்முறை அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்ம செஞ்சது வந்து மாப்பிள்ளை சம்பா லட்டு. இதுக்கு வந்து அந்த மாப்பிள்ளை சம்பா அவுளை நம்ம நல்லா க்ரஷ் பண்ணிடுறோம். நல்ல மாவு பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் போடுறீங்கன்னா அது மூழ்கிற அளவுக்கு தேங்காய் பால் இல்லாட்டி தண்ணி மேலே ஊற்றிட்டிங்கன்னா அது அப்படியே என்ன ஆகும்? அது அவுளுங்கிறதுனால நிறைய உரிய என்ன ஆகும்னா அது பெருகி வரும். அப்போ உதிர்த்துனீங்கன்னா புட்டாக மாறிடும். இதை இட்லி தட்டில் வச்சிங்கன்னா புட்டு, உதிர்த்தினா புட்டு, கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா பிடி கொழுக்கட்டை, பணியாரத்தட்டில் வச்சிங்கன்னா பணியாரம். ஓகேவா? இப்போ இந்த இட்லி செய்யும்போது கூட கொஞ்சம் கேரட் துருவல், மல்லித்துருவல் எல்லாம் அந்த இட்லி தட்டில் போட்டு இந்த அவுளோட இதையை வந்து நம்ம கலக்கி அப்படியே உள்ளே வச்சு தட்டி எடுத்திங்கன்னா ஆயிரும், இட்லியாக வந்துடும். அது நாளைக்கு நம்ம அது எப்படின்னு சாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன், அது பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இட்லி செஞ்சாச்சு, கொழுக்கட்டையும் செஞ்சு பழக்கியாச்சு. அடுத்தது புட்டு. ஆமாம், உதிர்த்தினீங்கன்னா உப்புமாவு ஆயிடுச்சு. கேரட்டு பீன்ஸு போட்டிங்கன்னா கிச்சடி ஆயிடுச்சு. சரிங்களா? லட்டு இது வந்து இது கூட வந்து தேங்காய் துருவலும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு பிடிச்சிங்கன்னா உருண்டையாக மாறி, கூட வந்து முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் எல்லாம் போட்டிங்கன்னா
ஒரு நல்ல சுவையான இதாக கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்களேன், இன்னும் நல்ல சுவை கொடுக்கும். தேங்காய் பாலில் நீங்கள் சும்மா வச்சிங்கன்னா அப்படியா மாறிடும், அவ்வளோதான். மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டே போதும். தேங்காய் பாலில் பண்ணிங்கன்னா அப்போவே சாப்பிட்றணும். டைம் விட்டிங்கன்னா என்ன ஆயிரும், வாசம் அடிக்கும். அதனால தான் தண்ணியிலே பண்ணுங்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து சாப்பாடு. இப்போ எல்லாம் சாப்பிட்டீங்களா? கேரட் சாதம் இருந்ததா, கூட மாங்காய் சாதம் சாப்பிட்டீங்களா? என்ன விஷயம் அதில் அப்படின்னீங்கன்னா, நாங்கள் வந்து தூயமல்லி கெட்டி அவுல், இது கடைகளில் கிடைக்கும். தூயமல்லி அவுல் அப்படின்னு வாங்கினீங்கன்னா அது 180 ரூபா வரைக்கும் போகுது. அது அவ்வளோ காஸ்ட்லியாக வேண்டாம். நீங்கள் கடைகளில் முதல் நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது என்ன பண்ணணுன்னா, கெட்டி அவுல் அப்படின்னு வாங்கிக்கோங்க. கெட்டி அவுல், ஆமாம். ஒரு அவுளை வாங்கி இப்போ ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிடுங்க. அதையா ஒரு 2 முறை தண்ணியை விட்டு அலசிட்டு அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை வச்சு கரெக்டாக 3 நிமிடங்கள், அதுக்கு மேலே விடக்கூடாது. 3 நிமிடங்கள் விட்டோன்னா அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்து இது பண்ணிங்கன்னா நமக்கு சாதம் ரெடி ஆயிடும். ஓகேவா? ஈஸியாக இருக்கான். இப்போ இந்த சாதத்து கூட நீங்கள் கேரட் துருவி, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் சுவைக்கு வேர்க்கடலை தூள் இல்லை முந்திரி தூள் இதெல்லாம் தூவிட்டிங்கன்னா சுவை இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். கூட கொஞ்சம் ருசிக்கு கொஞ்சம் தேங்காய்யோ, மரச்சுக்கு தேங்காய்யோ இல்லாட்டி நெய்யோ கலந்துக்கிட்டிங்கன்னா சாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது கூட பிரியாணி சேர்த்துனீங்கன்னா பிரியாணி பொடியை லைட்டாக தூவி விட்டிங்கன்னா என்ன ஆயிரும், பிரியாணி ஆயிரும். கூட வந்து கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு எலுமிச்சை சாறு ஒரு அரை மூடியில் ஒரு குண்டால் பிழிஞ்சு விட்டு அதுக்குள்ளே காய்களை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த காயெல்லாம். அந்த எலுமிச்சையில் என்ன இருக்குது, சிட்ரிக் இருக்குது. அப்போ அந்த காயை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த தண்ணிக்கு இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்து அந்த பிரியாணி சாதத்து கூட கலந்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடும். சரிங்களா? நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமோ அப்படியே சேர்த்திக்கலாம். மாங்காய் துருவி போட்டிங்கன்னா மாங்காய் சாதம், கேரட்டை போட்டால் கேரட் சாதம், பீட்ரூட்டை போட்டால் பீட்ரூட் சாதம், இல்லை காய்கறி கலவை சாதம், எப்படி வேணால் பண்ணலாம். தூயமல்லி அவுள்ன்ட்டு இல்லைங்க, நான் இப்போ கெட்டி அவுள் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் தூயமல்லி அவுளில் பண்ணிங்கன்னா சுவை அதிகமாகும். அந்த தூயமல்லி அவுள் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ கெட்டி அவுள் 80 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வைங்க, இதை விட டபுள் மடங்கு நிறைய இருக்குது. ஆர்கானிக் அவுள் எல்லாம் நிறைய இருக்குது. சிவப்பரிசி அவுள் இருக்குது, கருப்பு கவுனி அவுள் இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அவுள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அவுள் வகைகள் இருக்குது. சரிங்களா? இப்போ இதெல்லாமே ஓகேவா, புரிஞ்சிடுச்சா? இயற்கை உணவில் வேறு என்ன உங்களுக்கு புரியல? இப்போ பாருங்கள், இட்லி செய்கிறத பற்றி சொல்லிட்டேன், சாப்பாடு செய்கிறத பற்றி சொல்லிட்டேன். சட்னி வந்து நீங்கள் அடுப்பு இல்லாமல் செஞ்சிடலாம் ஈஸியாக, இல்லையா? சட்னிக்கு எதாவது அடுப்பு வேணுமா? ஓகேவா? அந்த சட்னியே அரைச்சி கூட காய போட்டிங்கன்னா சாம்பார் ஆச்சா? பச்சை புளி ரசம் யாருக்கெல்லாம் தெரியும் செய்கிறதுக்கு? இங்கே ஏகதேசம் எல்லாருக்குமே பச்சை புளி ரசங்கிறது தெரியும். அப்போது இப்போ சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம், கூட சாப்பாடு செய்கிறோம், வெரைட்டி மீல் செய்கிறீங்க, இட்லி செய்கிறீங்க, புட்டு செய்கிறீங்க, எல்லாமே வந்துருச்சு. அப்போ நீங்கள் டெய்லியும் பயன்படுத்திட்டு இருக்கிறதுல இதில் எது மட்டும் வரலன்னா, எதெல்லாம் நம்ம வேண்டாம் ஒரே நாளில் செஞ்சு முடிங்கன்னா ஃப்ரிட்ஜில் போய் 1 வாரம் வச்சு இது வந்து இயற்கை உணவில் செய்ய முடியாது. இட்லி தோசை, இட்லி செய்யலாம், தோசை செய்ய முடியாது. 1. 2வது பரோட்டா, அது இதில் வந்து நம்ம மைதா உணவுகள் இதுக்குள்ளே வராது. சரிங்களா? பாக்கி எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே இயற்கையாகவே செஞ்சிட முடியும். கேரட்டு, பீட்ரூட்டு, இதுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பொடியாக அரிஞ்சு போட்டு ஒரு சேலட் பண்ணுறது எப்படி, சேலட் பண்ணுவது எப்படி, அதை மட்டும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். கேரட் இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு சேலட் எப்படி செய்கிறது அப்படின்னிங்கன்னா, அதுக்கு மெயினாக நம்ம எடுத்துக்கக்கூடியது ஃபஸ்ட்டு குக்கும்பர். ஆமாம், வெள்ளரிக்காய் தான் நமக்கு ஈஸியாக கடிச்சு சாப்பிடுவோம். வேறு எந்த காய் கொடுத்தாலும் கொஞ்சம் யோசிப்போம். வேறு எந்த காய் கொடுத்தாலும் இது டேஸ்ட்டாக இருக்குமா, நமக்கு ஆகுமா, இல்லாட்டி கேரட்டு குக்கும்பர் ரெண்டையுமே துருவிக்கலாம், பொடியாக கட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம்
தேவைப்பட்டா கேபேஜ் போடலாங்க. ஏன் கொஞ்சம் இது மீடியமாக அந்த 2 காய் தான் சொல்லியிருக்கேன். இது கூட வெங்காயம் தேவைப்பட்டா, வெங்காயம் பயன்படுத்துகிறவங்களுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். சரிங்களா? வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிறீங்க, ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் 2ஐயும் கலந்துக்கிறீங்க. கூட பாருங்கள், இந்த 3 விரல் கூட்டி எடுக்கக்கூடிய அளவில் மிளகுத்தூள் கலந்துக்கிறீங்க. 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு உள்ளே கலந்துக்கிறீங்க. இந்து உப்பு இதே அளவு கூட கலந்துக்கிறீங்க. தேவையான அளவு கலக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். இது கூட தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா இன்னும் சுவையாகும். இது கூட முளை கட்டிய பயிர் போட்டிங்கன்னா இன்னும் அதோட சுவை பன்மடங்கு அதிகமாகும். சத்துக்கள் அதில் சேர்ந்துருக்கும். இது 1 கப்பு இரவு நேர உணவு, காலை நேர உணவுகளில் சேர்த்திட்டு வந்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் கொடுங்க. அரிசி வகைகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? அரிசி வகைகளில் இப்போது இருக்கக்கூடிய அரிசிகளில் எல்லாமே மோட்டாவாக இருக்குது. நம்ம பாரம்பரிய இதில் வந்து ஒரு வெண்பா இருக்குது. கொட்டை அரிசி சோறு, கொடாம்புளிச்சாறு, கருப்பட்டி தினம் சேரு, உன் உடல் பொன்னாகும் பாரு. நம்ம அரிசி எப்படி இருந்ததாம்மா? அப்படியே திருப்பி சொல்லலாமா? கொட்டை அரிசி சோறு, இல்லை அப்படியே ரிப்பீட் இருக்கு ஒரே நிமிஷம். கொட்டை அரிசி சோறு, கொடாம்புளிச்சாறு, கருப்பட்டி தினம் சேரு, உன் உடல் பொன்னாகும் பாரு. ஆமாம், இப்படி புண்ணா போன உடம்ப பொண்ணா மாத்துறதுக்கு இந்த மெத்தடு. நம்ம எப்படி சாப்பிட்டு இருந்தது தெரியுங்களா? அரிசி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அரிசி எப்படி இருந்தது? கொட்டை கொட்டையாக இருந்தது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஓடுற பாலிஸ் அப்படின்னு போட்டு ஒரு அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. நீங்கள் பண்ண விளைவு நம்மளோடது எல்லாமே பாருங்கள் லிக்விட் பேஸில் தான் இருக்கும். கஞ்சி, கூழ், எப்படிங்க? கஞ்சி, கூழ், களி, எப்படிங்க? எவ்வளவு அற்புதமான உணவுகள் தெரியுங்களா? நம்ம அது எல்லாம் எங்கேயோ விட்டுட்டு அது எல்லாம் எங்கேயோ இப்போ நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் கேம் கூழ்னு விற்கிறான். 750 ரூபா ஒரு சின்ன சட்டியில் வச்சு 750 ரூபாய்க்கு விற்கிறான். இங்கே தள்ளுவண்டி கடையில் 20 ரூபாய்க்கு அவர் கெஞ்சறார், வாங்க 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 ஐயா வாங்க. நாட்டு கம்பை போட்டு அவர் அழகாக செஞ்சு கொண்டு வந்து தயிரோடு போட்டு கொடுக்குறாரு. நீங்கள் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டீங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் 750 ரூபா கொடுத்து நோண்டை சாப்பிட்டு அதுலேயும் சாப்பிடாமல் வச்சுட்டு வருவீங்க. இப்போ அதுக்கு வருங்க கூட சைடிஷ்ஷு சுண்டக்காய், கொத்தவரங்காய் வத்தல், ஊறுகாய். பாருங்கள் இது ஒரு காம்பினேஷன் பாருங்கள். மோர் மிளகா, ஏன்னா இது குளிர்ச்சி ஓவர். நீச்சல் நீர் வந்து உடலுக்கு உடனே என்ன பண்ணும்? கூலிங்கை கொடுக்கு, கட்ஸை வந்து பலப்படுத்து. ராமசாமி அடிக்கடி சொல்லுவார், சாமி இந்த பழைய சோறில் இருக்கிற மேஜிக் யாருக்குமே புரியல சாமி, அதை ஒன்றை பிடிச்சா போதும் இந்தியா சுகர்லேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிரு. ஆனால் எந்த பயவுலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அப்படி அதுதான் சொல்கிறேன் நான். என்ன காரணங்கிறேன்னா நம்மளுடைய பழைய அரிசிகள் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், குள்ளக்கார், குருவிக்கார், சீரக சம்பா, மிளகு சம்பா, கொத்துமல்லி சம்பான்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? கொத்துமல்லி மாதிரியே இருக்கும் அந்த அரிசி. அந்த வடிவமே கொத்துமல்லி மாதிரி இருக்குது. அதனால தான் அது கொத்துமல்லி சம்பா. ஆமாம், சிவப்பு கவுனி இருக்குது. சிவப்பு கவுனின்னு ஒன்று இருக்குது. நவரா அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்க? நவரா இன்னும் இப்போவும் கேரளா மக்கள் வந்துங்க ஒரு 20 நாட்கள் வெறும் அந்த கஞ்சி மட்டும்தான் குடிப்பாங்க. அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா 20 நாள் ஒரு துவையல், டெய்லி ஒரு துவையல் இருக்கும். 20 நாள் கண்டினியூவாக 3 நேரமும் கஞ்சி தான் குடிப்பாங்க. வயிறு அப்படியே க்ளீன் ஆயிரும். அந்த 20 டேஸ் வந்து ஒரு அந்த 18 நாட்கள் சொல்லுவாங்க. அந்த 18 நாட்கள் முழுமையாக அந்த கஞ்சி உணவுலையே வச்சு உடம்புல இருக்கிற அந்த டீடாக்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இது ஒரு மெத்தடு. ரம்ஜானில் நடக்கிறது இதுதான். வெறும் கஞ்சி மட்டும் ஏன் குடிக்கிறாங்க? உள்ள பீப் சாப்பிட்றாங்க, இல்லை நிறையா வேறு இதுகள்லாம் சாப்பிட்றாங்க. அதோட நச்சுக்களில் எப்படி வெளியே எடுக்கிறது? அப்போ இந்த கஞ்சி உணவு ஏன் நம்ம வெப்ப காலங்களில் வந்து கூழ் ஊற்றுறாங்க? குளிர்ச்சிப்படுத்துறது. ஏன் வேப்பம்பூ ரசம் சாப்பிட்றோம்? இது எல்லாமே நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கான பேஸ். நம்மளோட நாடு இயல்புலேயே வெப்பமண்டல நாடு. அப்போ இதோட தன்மைக்கு பொருந்தும் உணவுகள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் பீஸாவையும் பர்கரையும் வாங்கி சாப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. அவன் வந்து ஒரு பீஸை வந்து
25 முறை மெல்லுவான் வாயில் போட்டு. அவனுக்கு பாடி ஹீட் ஆகணும். நீங்கள் இந்த ஹீட்டில் 25 முறை மென்னா என்ன ஆகும்? கீழே புகை போயிடும், பிளட்டாக போகும். எங்களுக்கு வர கேஸில் அப்படி தான் வருது. ஐயா காப்பாற்றுங்க, முடியல, அப்படி தான் வருவாங்க. அப்படி நம் உணவின் முறைகள் மாறுபட்டு தடம் புரண்டு ஒதுக்கப்பட்டு இது எல்லாம் சந்திச்சாச்சு. இனி நம்ம என்ன சொல்ல வரோன்னீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு சத்தான உணவு கொடுத்தனால தெம்ப உட்காந்துக்கிறீங்க. இனி வரும் நம் தலைமுறைக்கு அந்த ஒரு அசல் மாறாமல் அவங்க கையில் ஒப்படைக்கணும் இந்த உணவின் முறையை. ஒரு கஞ்சினா எப்படி வைக்கணும், ஒரு உளுந்தங்கஞ்சினா எப்படி வைக்கணும், ஒரு களி எப்படி செய்யணும், எப்படிங்க, இது எல்லாமே நம்ம சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். ஒரு அதிரசம் எப்படி செய்யணும், வீட்டில் ஒரு தேங்காய் பருப்பி எப்படி செய்யணும். நீங்கள் வெளியே போய் நிறைய வாங்கிறது அழகில்லை. முதல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான்டா இவன் அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வரலின்னு வைங்க, என்னடா நீ ஹோட்டலுக்கு வராங்க, வருதா இல்லையா? கலாச்சாரம் அப்படி மாறிடுச்சுங்க. அவர் அடிக்கடி ஐயா அதை தான் நொந்துக்குவார். ஸ்விக்கிக்காரன் நம்மளோட உணவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறாங்க. நம்ம உணவு என்னன்னு ஸ்விக்கியில் இவர் சிவராமன் அழகாக பேசுவார், அது சம்மந்தமாக நிறைய சொல்லுவார். வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு கம்பெனி நீ என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணுது. அப்போ நம் உணவுகள் இங்கே வேறு வேறு வடிவங்களில் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. ஏற்றுமதி ஆகிறதையெல்லாம் நிறுத்தி முதல்ல நம்ம ஆரோக்கியம் அடைந்து நம் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஆரோக்கியப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தையும் ஆரோக்கியப்படுத்தும் அந்த ஒரு உன்னதமான செயலுக்கானது இந்த வனக்குளியல். ஓகேங்களா? அந்த வனக்குளியலில் ஒரு முக்கியமான பார்ட் இயற்கை உணவு. இந்த இயற்கை உணவு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு முறையும் நம்ம நடத்தும்போது ஒரு சேஞ்சஸ். ஆனால் இதோட வடிவம் உடையக்கூடாது அப்படிங்கிறதுல நான் சரியாக இருக்கிறேன். என்ன காரணம்னீங்கன்னா, ஒரு வேளையாவது நீங்கள் இயற்கை உணவை முழுமையாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது உங்களுக்குள்ளே புரியும். இவ்வளோவெல்லாம் இயற்கை உணவில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்த முடியும். நீங்களே புரிஞ்சுக்க முடியலைன்னா எப்படி கொண்டு போய் சேர்த்துவீங்க? பால் பற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பாலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், இவ்வளோ நச்சுக்கள் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வணிகமே அதில் ஓடிட்டு இருக்குது. அப்போது இந்த மருத்துவ மாஃபியாவாகட்டும் இவங்களாகட்டும் இவங்களோட வேலைகளில் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்முடைய ஆரோக்கியமிக்க இந்த உணவின் முறையை உடைக்கிறது. அதில் நீங்கள் பொட்டி கடைகளெல்லாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. குர்குரே, லேஸு, குழந்தைகள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய உணவுகள், நொறுக்கு தீனிகள் அதிகமாகிடுச்சு. அப்போ இதில் எல்லாம் மாற்றி நம்மளுடைய கம்மர்கட்டு, கோயில்பட்டி கடலை மிட்டாய், கச்சாயம் வீட்டில் செய்வீங்க இல்லையா, வாழைப்பழமும் கரும்பு சர்க்கரையும் சேர்த்து கச்சாயம், தேங்காய் பருப்பி, ஒரு சின்ன மைசூர்பா மாதிரியெல்லாம் செய்வாங்க. இப்படி நிறைய இருக்குங்க, ஸ்வீட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, உள்ள பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்வாங்க. இது நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60க்கு மேலே ஒரு இனிப்பு போயிடும். தகட்ட நீங்கள் டெய்லி ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வெளியே விற்கிற அந்த விலை, வெளியில் சிக்கக்கூடிய அந்த சிக்கல், இது எல்லாத்திலிருந்தும் மாறுபட்டு நம் குழந்தைகள், நம் தலைமுறையை மீட்டெடுக்கும் ஒரு அற்புதமான இந்த பயிற்சிக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த உணவின் முறையை ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒரு வேளையாவது நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இது எங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவாக இதை சொல்லிவிட்டு, இத்தோட இந்த உணவு சார்ந்த ஒரு செக்டர் நிறைவு பெறுது.